வணக்கம். எஸ்எஸ் இன்ஜினியரிங் அன்னூர் கரியம்பாளையம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் டபுள் டை மிஷின். இந்த பேப்பர் பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டை, டபுள் டை, 3 டை, மூணு டைப் ஆஃப் இருக்குது. 3 டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டைப் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டைப் இருக்குதுங்க. இப்போ பார்க்குறது உங்களுக்கு மேனுவல் டைப். மேனுவல்ங்கும் போது நீங்கள் 2 சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் வந்துடும். லிவரில் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரெஷ் பண்ணி தான் பிளேட் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பிளேட் எடுக்கும்போது நீங்கள் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 பிளேஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் வீட்டு கரண்ட்லேயே நீங்கள் ரன் பண்ணக்கூடிய மிஷினு. வீட்டு கரண்டில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 யூனிட் கரண்ட் சார்ஜ் ஆகும். 2 HP மோட்டருங்கிறனால உங்களுக்கு ஆயில் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டபுள் டே எடுத்துட்டிங்கன்னா 45 லிட்டர் ஸ்டோர் பண்ணணும். அதே நீங்கள் சிங்கிள் டே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 25 லிட்டர் ஸ்டோர் பண்ணால் போதும். 3 வருஷத்துக்கு வரையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்ங்கிறனால பாக்கு மட்டையும் போட்டுக்கலாம், பேப்பர் பிளேட்டும் போட்டுக்கலாம். 2 டையுமே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதர் ஷேப் பண்ணுற மாதிரி இருந்தால் பாக்கு மட்டும் பண்ணிக்கலாம். பேப்பர் பிளேட்டுங்கும் போது ரவுண்டு, ஸ்கொயர் இது 2 மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம்னா பேப்பர் பிளேட்டு, பாக்கு மட்டை, செப்பல் கட்டிங்கு, பனானா லீஃப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த மாதிரி மிஷின் வேணால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.